தமிழ்நாட்டில் கடந்த 3 முறை நடந்த எலெக்ஷனில் 3 வகையான ஆட்சிகள் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. 2016 ஏடிஎம்கேவும், 2021 டிஎம்கேவும், 2026 டிவிகேவும் இந்த மாதிரி மாறிகள் ஆட்சிகளை வந்து அமைச்சிருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி கட்சிகள் மாறினாலும் இங்க ஒரு விஷயம் மட்டும் மாறாம நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த பெண்களுக்கு எதிரான, இந்த குழந்தைகளுக்கு எதிரான நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள். இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோவையில் அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்த அந்த துயரமான, அந்த கொடூரமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷனு? ஒரு பக்கம் தண்டனைகளும் சட்டங்களும் வந்து கடுமையாகிட்டே தான் இருக்கு. இருந்த போதிலும் இதெல்லாம் வந்து ஏன் வந்து நடந்துகிட்டே இருக்கு? இதற்கு தடுக்க என்னதான் வழி? இன்னொரு பக்கம் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த ஒரு விஷயம், 12th மாணவிக்கு நடந்த அந்த ஒரு துயரம், அதுல ஈடுபட்ட அந்த தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவனுக்கு இன்னைக்கு கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோகமான நேரத்துல அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸுக்கும் அந்த கோவையில நடந்த அந்த விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அதுல இருந்து நம்ம என்ன விஷயங்களை கத்துக்கலாம்? உண்மையாலுமே இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் கையாண்டா இந்த குற்றங்களை கம்மி பண்ணலாம் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு OG பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடந்த அந்த விஷயத்துக்கே வந்துருவோமே. இந்த மாதிரி அந்த 10 வயது கோவை சிறுமிக்கு வந்து விஷயங்கள் வந்து நடந்துடுச்சு. இங்க குற்றம் வந்து நடந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குற்றம் நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் என்னதான் இந்த மாதிரி ஆட்சிகள் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தாலுமே அதற்குண்டான ஆக்ஷன்ஸ் வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த சிறுமி வந்து கொல்லப்பட்ட பிறகு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி, இன்னொருத்தன் வந்து இந்த மோகன் ராஜா அப்படின்னு. அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வாக்குமூலங்களையும் வாங்கி போலீஸ் வந்து துரிதமா செயல்பட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த பெண்ணை வளர்த்து எடுத்த அந்த பாட்டிக்கு டைரக்டாவே ஃபோன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு உண்டான அந்த நிவாரண நிதி மற்ற விஷயங்களுமே வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மேக்சிமமா ஒரு சிஎம்மாவோ இல்ல ஒரு அதிகாரிகளாவோ ஒரு எம்எல்ஏ மினிஸ்டராவோ பண்ண முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துல இங்க இடம் இருக்கு. சவுதி அரேபியா மாதிரியான சட்டங்கள் இங்க கொண்டு வரணும், அரபு நாடுகள் மீதான அங்க சட்டங்கள் கொண்டு வரணும்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அரச குடும்பங்கள் வந்து ஆட்சிகள் பண்றாங்க. அங்க அவங்க வைக்கிறதா சட்டம். சட்ட திருத்தத்தை எப்படி வேணா ஒரே நாள்ல அரை நாள்ல வந்து மாத்திட முடியும். ஆனா இங்க டெமோக்ரஸி. ஒருத்தர் அந்த சிஎம் சீட்ல விஜய் மட்டும் கிடையாது, யார் வந்து போய் உக்காந்தாலும் இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது அங்கே அப்ளிகே ஆகும். அங்கே அந்த லா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றது தான் அதில் பொருள். சட்டத்திட்டத்தில் என்ன இடங்கள் வந்து இருக்கு, என்ன வகையான வேர்டிக்ட்லாம் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதற்கு இந்தியன் பீனல் கோட் படி என்ன வகையான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத ஏற்கனவே வந்து நிர்ணயிச்சு வச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தண்டனைகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு கோர்வையா இது பண்ணி தான் இந்த விஷயத்துக்கு தண்டனைகள் வந்து கொடுக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமமா சிஎம்ஆல வந்து பண்ண முடியும். ஆனா இங்க வந்து என்ன நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுதுன்னா, இங்க பாத்தீங்களா முதலமைச்சர் விஜய் ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து சீர்கெட்டு கிடக்கு, இப்படி ஒரு அநியாயம் வந்து நடந்து போச்சு, இன்னுமே எதுவுமே நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்கட்சிகளும் சரி, விஜய்க்கு டிவிகேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்களுமே அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு அந்த வேர்டிக்ட் வந்திருக்கு, தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்டிக்ட் வந்திருக்கு. அதாவது அதுல ஈடுபட்ட தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவருக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 10 நடக்குது. உடனே ஒரு 1 வீக்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன் உடனே அப்பவே அடுத்த நாளே வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துட வேண்டியது தானே? ஏன் வந்து கோர்ட் வந்து கொடுக்கல? இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றது அப்ளிகே ஆகுது. என்ன உண்மையாலுமே நடந்திருக்கு, அதுல இவர் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காரா, இவருக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா,
எந்த டைமிங்ல அது ஈடுபட்டுருது, இவருக்கும் அந்த கொல்லப்பட்ட நபருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல இவருக்கும் அந்த கொல்லப்பட்ட பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கு அவங்கள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இருக்கா, ஏன் இந்த மாதிரி நடந்தது, இந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, ஏன் இவர் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்ற எல்லா வகையான கேஸ் ஸ்டடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் போலீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போதான் இந்த கிரைம் வந்து எதனால் நடந்தது, எந்த டைமிங்கில் நடந்தது, இதற்கு நடந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத அங்கே தெளிவாக வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ டைம் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 10 நடந்தது, இன்னைக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 2.5 மாசம் கழிச்சு தான் வந்து இந்த வேர்டிக்ட் வந்து வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரியான இந்த டைம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு இந்த மாதிரி குற்றங்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து பண்ணுவாங்க. இவர் மட்டும்தான் அந்த இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரா, இல்ல இவர் நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடியவங்க யாராவது இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை வந்து கொடுப்பாங்க. இதற்கு நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கோவிட் அப்போ நடந்த ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் அவங்களுக்கு 2020 வந்து அந்த விஷயம் வந்து நடக்குது. அவங்க வந்து கொடூரமாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து தாக்கி கொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு 2026 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டிக்ட் வந்து வருது. 6 வருடங்கள் கழித்து இது ஒரு கிளியர் கட்டான ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போகிறாங்க, அங்கே அடித்து வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுறாங்க பயங்கரமாக. ஆனால் ஏன் 6 வருஷம் எடுக்கணும்? ஏன்னா அங்க என்னதான் நடந்தது, அதுல உண்மையாலுமே யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் என்னதான் இந்த மாதிரி அவங்களை அடிச்சு கொண்டு இருந்தாலுமே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதுல 100கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க. அதுல எல்லாருமே எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அப்ப அந்த சமயத்துல யார் யாரெல்லாம் அங்க வேலையில இருந்தாங்க, டியூட்டியில இருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயங்களை மொத்தமா கலெக்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டிக்ட்டுக்கு வர முடியும். அப்படிதான் வந்து கடந்த ஏப்ரல் மாதத்துல அந்த 9 போலீஸ்காரர்களுக்குமே மரண தண்டனையை கோர்ட்டுமே வந்து உறுதிப்படுத்துறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் லா, அந்த ரூல் ஆஃப் லா அப்படின்றத நம்ம வந்து இங்க சொல்லிக்க விரும்புறோம். இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, அதற்கு பின்னாடி யார் இருக்கா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்த குழந்தையோட தாயே வந்து பாத்தீங்கன்னா மது போதையில இருந்துதான் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு லேடியுமே அவங்கள பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த லேடியுமே ஒரு வீடியோ எல்லாம் வந்து விட்டுருக்காங்க. நாங்களே தான் வந்து போய் எழுப்பணும், குழந்தை காணாம போய் இவ்வளோ மணி நேரம் எங்க போனாங்க இவங்கெல்லாம், இவங்க பேரண்ட்ஸு, நாங்க தான் போயிட்டு எழுப்பியே அவங்கள கூட்டிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை சுத்தியான விசாரணைகள் வந்து கண்டிப்பா வந்து இனிமேட்டு தொடுக்கப்படும். உண்மையாலுமே இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் யாராவது இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படும். ஸோ இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் மீதோ இல்ல டிவிக்கு அவங்க அந்த மெம்பர்ஸ் மீதோ இல்ல அமைச்சர்கள் மீதோ இந்த மாதிரி கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அங்க அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஏதோ ஸ்மைல் பண்ணி வந்து பேசியிருக்காங்க போல. அந்த குழந்தைய பத்தி கேட்கப்ப இதை பத்தி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஏதாவது கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதை ஒரு குத்தம் சொல்லிட்டு வந்து பயங்கரமா அந்த கடுமையான விமர்சனங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஜி ரம்யா அவங்க வந்து இது மாதிரி சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு குழந்தை செத்து போயிருக்காங்க, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த மாதிரியான விஷயங்களை டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. இங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்க அந்த நபர்கள் மீது என்ன கடுமையான தண்டனைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றதுல உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இதுல சம்பந்தம் இல்லாத இந்த மாதிரி ஆட்களை உள்ள இன்வால்வ் பண்ணிட்டு பேசுறது எந்த வகையிலுமே இந்த கேஸுக்கோ இல்ல பிற்காலத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பயன் தராது. சரி, இந்த மாதிரி வந்து போன ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே டிவிகேக்கு வந்து நாங்கள் வந்து ஓட் பண்ணோம். ஏன் வந்து அவருடைய ஆட்சியிலையுமே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா நிக்க போறது கிடையாது. இது வந்து கண்டிப்பா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இதற்கு கடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு தீர்வு கிடையாது. இங்க எஜுகேட்டிவா நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கு. அதாவது மக்களை சட்ட ரீதியாகவும் இந்த மாதிரி கிரைம்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த லா அதன் ரீதியாகவும் எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்து இங்க இருக்கு. சீனாலாம் வந்து பாத்தீங்கன்னா
குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு பிரிசன்ல வந்து காட்டுவாங்களா, இந்த மாதிரி இவங்களாம் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களை. ஜாப்பனீஸ்ல என்னென்ன மாதிரியான குற்றங்களுக்கு இந்த தண்டனைகள் அப்படின்றது வந்து அந்த குழந்தைகளுடைய அந்த பாடத்திட்டங்கள்ல இருக்குமா, அந்த மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி பல மேலை நாடுகள்லையும் பல்வேறு நாடுகள்லையும் இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான என்ன தண்டனைகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்கள வந்து எஜுகேட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து இங்கேயே வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆட்சிகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த பெண்களுக்கு எதிரான அந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நின்னபாடே கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, மக்கள் இன்னுமே வந்து எஜுகேட் ஆகணும். என்னதான் தமிழ்நாடு வந்து கல்வியில ஒரு சிறந்த மாநிலமா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த ஹீனியஸ் கிரைம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான ஆட்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு, வழங்கப்படும், இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்ட அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு அந்த மக்களுக்கு அந்த பய உணர்வு வந்து வர வைக்கணும். இவங்க அரபு கண்ட்ரீஸ்ல சொல்ற மாதிரியான அந்த விஷயங்கள் பண்ணாலுமே தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. அங்க வந்து பப்ளிக்காவே அவங்கள வந்து தூக்குல போடுவாங்களாம், இல்லை சுட்டு கொள்ளுவாங்களாம் இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபட்டவங்களுக்கு. அப்படியான ஒரு லாஸை வந்து இங்க கொண்டு வரணும். அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு வந்து காமிக்கப்படுது. அதுவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட் தான். முன்னொரு காலத்துலலாம் ஒரு குற்றம் நடக்கும், யாரு என்ன போனா எங்க போனா அப்படின்ற அந்த விஷயமே வெளியவே வராது. ஆனா இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த நியூஸ் ஆச்சும் வெளியே வந்து இது ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்டா ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதை குறிச்சதான விஷயங்களை இன்னுமே வந்து தமிழக காவல்துறையும் சரி, சிஎம் செல்லும் சரி, மினிஸ்டரும் சரி மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் குறையும். ஏன் ஏற்கனவே இந்த மாதிரியான தொடர்ந்து நடைபெற்ற இந்த குற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு காலத்துல இந்த ராஜஸ்தான் குஜராத்தை சேர்ந்த இந்த பவேரியா கேங் வந்து பயங்கரமான அட்டகாசங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏடிஎம் கொள்ளைகள்லாம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாட்டில் வந்து ரைஸ் ஆகுது, இன்ஸ்டால்மெண்ட்டும் அதிகமாகுது. அந்த சமயத்துல இந்த குற்றங்கள்லாம் படிப்படியா குறைஞ்சு இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல பேங்க் கொள்ளலாம் இன்னைக்கு அவ்வளவா நம்ம வந்து கேள்விப்படுறது இல்லை, ஏடிஎம் கொள்ளலாம் அவ்வளவா நம்ம கேள்விப்படுறது இல்லை. வருஷத்துக்கே ஏதோ 1-2 விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் இதற்கான ஒரு காரணம், அதற்கான ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை கொண்டு வந்தாங்க. கடுமையான தண்டனைகளும் அதற்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குற்றங்களுக்கு எதிரான தனியாவே ஒரு படை, தனியாவே ஒரு மினிஸ்ட்ரேட் ஆரம்பிச்சு மக்களை எஜுகேட் பண்ணணும். அதற்குண்டான தண்டனைகள் என்ன அப்படின்றத பொது வெளியில வந்து வெளிப்படையா தெரிவிக்கணும். அவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருந்தாங்க இந்த குற்ற செயலில் ஈடுபடக்குள்ள மொத்த டீட்டெயிலுமே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஆரம்பிச்சு அதை வெளியிடணும். அதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே இனிஷியேட்டிவ் எடுத்து அதை மக்களுக்கு புரியுற வகையில வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் வந்து குறையும். இல்லைன்னா விஜய் மாதிரி இன்னொரு 100 பேர் வந்து அந்த சீட்ல உக்காந்துலுமே சரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னொரு காலத்துல நடந்த ஆட்சிகளுக்கே சாவு மணி அடிச்சது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அந்த பொள்ளாச்சி நடந்த அந்த ஒரு விஷயம் 2016 இருந்து 2021 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. அப்போ அந்த பொள்ளாச்சி இஷ்யூல பயங்கரமான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருந்தது. அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்க ஏடிஎம்கேக்கு தொடர்புடையவங்க, அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து வெளியே வந்தது. அப்போ அந்த ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாடை வந்து டிஎம்கே வந்து எடுத்தாங்க. அப்படிதான் வந்து 2021 அவங்க வந்து வந்தாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றங்கள் வந்து குறையல, பயங்கரமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த தூத்துக்குடி விளாத்தி குளத்துல நடந்த இந்த ஒரு விஷயமும் நடந்தது. இன்னொரு பக்கம் இந்த கள்ளசாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில ஒரு 60 பேருக்கு மேல இறக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே வந்து அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க பயங்கரமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஆக்சிடென்ட்ல இருந்தவங்களுக்கே அவ்வளவு காசு வந்து தரல. மக்களுடைய வரி பணம் தானே. 10 லட்சம் ஒருத்தருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 பேருக்கு அசால்ட்டா 6 கோடிக்கு மேல வருது. மக்களுடைய வரி பணம் தானே இது. இதை எடுத்து இந்த மாதிரி குடிச்சு இறந்தவங்களுக்கு குடிக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. அது டிஎம்கே தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணியா அமைஞ்சது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவோட ஆட்சி 2026 டிவிகே ஆட்சி வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய் தலைமையின் கீழ் வந்து நடந்ததுன்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை அது வந்து ஏற்படுத்தும்.
அடுத்த தடவை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, போன தடவை நடந்த அந்த ஆட்சிகள்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கான ஒரு சம்பவத்தை அங்க இருந்தக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு கிடையாது. இங்க நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பண்றேன், இல்லை இந்த டிவிகேக்கு சப்போர்ட்டா பண்றேன் அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயம் வந்து நடந்த அடுத்த 2 நாள்ல அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்களை, அந்த கார்த்திக், மோகன்ராஜ் அப்படின்ற அந்த 2 புறம்போக்குகளை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட வாக்குமூலத்தையும் வாங்கிட்டாங்க. அந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை ஏற்கனவே வந்து பண்ணிட்டாங்க, பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இதுதான் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம். இங்க குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நடந்த பிறகு அதற்கு பின்னாடி எந்த வகையான ஆக்ஷன்ஸ் வந்து அந்த ரூலிங் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க, அதற்கு பின்னாடி என்ன வகையான சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து முதலமைச்சர் வந்து அறிவிக்க போறதா அப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு. இந்த சமயத்துல அவர் ஹையர் அபிஷியல்ஸ் கூட மீட்டிங்குமே வந்து போய்கிட்டு இருக்காரு, எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்க, வந்த ஒரு 3 வாரத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்றது உண்மையாலுமே கட்சியை கடந்து ஒரு பாராட்டத்தக்க கூடிய விஷயம். இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஷின் எழுப்பிட்டு தான் இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா போன ஆட்சியெல்லாம் ரேண்டமா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த ஆட்சி எண்டிங்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்களுக்கு உண்டான அந்த மனநிலை வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு புது ஆட்சியை வந்து கொண்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் வந்த உடனே அவங்கள கொஷின் எழுப்புறது அப்படின்றது இங்கே ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் ஒரு ரெவல்யூஷனுமாகவும் வந்து நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஏன்னா இப்படி பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட்டுக்கும் சரி, இனிமேட்டு ஏன் பிற்காலத்தில் வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்குமே ஒரு பயத்தை வந்து கிளப்பும். ஏன்னா டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோ எல்லாத்தையுமே உடைச்சிட்டு தான் வந்தாங்க. ஜாதி மதங்கள் பார்த்து யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடலை, ரிலிஜனை பார்த்து யாரும் ஓட்டு போடல, எக்கச்சக்கமான காசுகள் வந்து பிற கட்சிகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்காம தான் டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த இடத்துல மக்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. முன்னாடிலாம் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, எங்களெல்லாம் நீ எப்படி கொஷின் பண்ணுவ, வேலையை பார்த்துட்டு மூடிட்டு அப்படின்லாம் பேசுவாங்க, நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமே இங்கே வந்து பார்க்கப்படலை. உடனடியாக நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் பல்வேறு வகையான ரவுடிகளை, குற்றம் பின்னாடி உடையவங்களை அரெஸ்ட்டுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்களை போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவருடைய பார்ட்டியுமே கொஷின்களை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உண்மையாலுமே இங்கே வந்து பாருங்க, சோஷியல் மீடியா அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கும் வந்து பயன்படுது அப்படின்றது. இந்த மாதிரி இந்த கோவை 10 வயது சிறுமி விஷயத்துல ஈடுபட்ட அந்த நபர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வந்து வழங்கணும், அதையுமே வந்து பப்ளிக்ல வழங்கணும். அப்பதான் இங்க வந்து இந்த குற்றங்கள் குறையும். இனிமேட்டு இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கணும், அந்த அளவுக்கு இவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். பல்வேறு வகையான இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.